அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த நேயர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இனியும் சொல்லி முடிவிக்க முடியாத ஒரு சிறப்பு, அது அவர்களுடைய குடும்ப சிறப்பு. காரணம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாயகத்துக்காக வேண்டி இந்த அகிலத்தையே படைச்சதாக இருக்கும் போது நாயகத்துடைய குடும்பத்தை எவ்வாறு செலக்ட் பண்ணியிருப்பான்? காரணம், ஒவ்வொருத்தருடைய சரித்திரமும் அவர்களுடைய குடும்பத்தோட தான் போய் சேரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தை அதனால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்தில் சிறந்ததே குடும்பமாக செலக்ட் பண்ணுகின்றான். நாயகத்துடைய பெற்றோர் பரம்பரையாக இருக்கட்டும், தந்தைமார்களுடைய தாய்மாருடைய அந்த பரம்பரையில் ஒரு ஆளோடையும் ஒரு நஜஸையும் ஒரு தவறான செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேராம பார்த்துக் கொள்கின்றான். காரணம், அது நாயகத்துடைய குடும்பம். வேறையும் ஒரு விஷயம், நாயகத்தோட சேர்ந்த ஒரு விஷயமும் சிறப்பு படாமல் இருக்காது. இன்று உலகத்துல ஒரு சிறப்பான விஷயம் என்று நாங்க எதை சொல்றதாக இருந்தாலும் அது நாயகத்தோட சேர்ந்ததாக இருக்கும். அதனால் அது சிறப்பு பெற்றிருக்கும். அதனால தான் நாயகத்துடைய பரம்பரை சிறப்பு பெற்றது அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்ப சிறப்பு எங்களுக்கு தெரியும். இமாமிங்கள் கூறுவார்கள், சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கப்பல் பாதுகாக்கப்பட்டதும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பிலிருந்து பாதுகாத்ததும் இதெல்லாம் நாயகத்துடைய நூரே முஹம்மதியா அவர்களுடைய முதுகன் தண்டில் இருந்த காரணத்தினால. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிலிருந்து அந்த நூரே முஹம்மதியாவை ஒவ்வொருத்தருடைய முதுகன் தண்டாக மாற்றி மாற்றி கொண்டு வருகின்றார்கள். நிச்சயமாக இந்த பரம்பரையுடைய ஒவ்வொருத்தரை பற்றி உள்ள படிப்பையும் கட்டாயமாக நாங்கள் படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்குரிய நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் அதை பற்றி பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் உள்ள தௌஃபீக், அதனுடைய நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் அருள் புரிவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்ப சிறப்பை பற்றி நாங்கள் பேச தொடங்கும் போது எனக்கு ஹதீஸ் ஹெரக்கல் அபி சுஃபியான் நாயகத்துடைய ஹத்துகள் ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் அனுப்பின விஷயம் எங்களுக்கு தெரியும். ஹெரக்கல் ராஜாவு ரோம சக்கரவர்த்தி கிட்ட நாயகத்துடைய லெட்டர் அனுப்புகிற நேரத்தில் அவர் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த நேரத்தில் காஃபிரா இருக்கிறார்கள். அவர்கள் கிட்ட கேட்குறாங்க, நாயகத்துடைய குடும்பம் எவ்வாறு இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட குடும்பம்? எங்களுக்கு தெரியும், யார் சரியா கல்யாணம் பேசி வரக்கிட்ட, யார் சரியை பற்றி கேட்டு வரக்கிட்ட நாங்கள் கேட்போம், அவங்களோட குடும்பம் எப்படி, அவங்க எப்படிப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிறாங்கன்ட்டு. அது எல்லாரும் யூஸ்வலி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ ரோமராஜாவை கேட்குறாங்க, நாயகத்துடைய குடும்பம் எவ்வாறு? அதுக்கு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹுவ ஃபீனா ஸூ நஸபின், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களா அவங்க தானே உலகத்திலேயே சிறந்த குடும்பம், அவங்க எங்கட கூட்டத்தில் சிறந்ததே குடும்பம் உள்ளவங்க அவர்கள் தானே. அது செல்லத்துக்கு வேற காரணம் இருக்குது. எங்களுக்கு பல ஹதீஸுகளை காண முடியும் நாயகத்துடைய குடும்பத்தை பற்றி சொல்றது. அதில் நான் ஒரு ஹதீஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறான். அவர்களுக்கு 3 புள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல ஷாமில் இருந்து வரக்கூடிய பரம்பரை, அதிலிருந்து செய்தன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகின்றார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர்களுடைய குடும்பத்தை சிறந்த குடும்பமாக மாற்றுகின்றார். இந்த இடத்துல நாங்கள் விலங்கெடுக்கக்கூடியது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரை அபுல் அம்பியா, நபிமார்களுடைய தந்தை என்று புகழ் பெற்றவர்கள். அவர்களுடைய பரம்பரையில் 25,000 நபிமார்கள், வேதங்களை சுமர்ந்த செய்தின தாவூத் அலைஹிஸ்ஸலாம், செய்தின மூசா அலைஹிஸ்ஸலாம், செய்தின ஈசா அலைஹிஸ்ஸலாம் போல எல்லா நபிமாரும், அழகுக்கெல்லாம் அழகென்று செல்லப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இதெல்லாம் சாரா நாயகியுடைய பரம்பரையில வரக்கூடியவர்கள், சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார். அப்ப இப்படிப்பட்ட பரம்பரை. இந்த 25,000 நபிமார்களும் பனு இஸ்ராயீல்களுடைய ராஜகள் வந்த பரம்பரையும், இந்த பரம்பரை பக்க சிறந்த பரம்பரையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றையாக வந்த பரம்பரை அல்லாஹ் சிறப்புப்படுத்துகின்றான்.
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கினானாக்களை தேர்ந்தெடுக்கின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபுல் அரப், அரபிகளுடைய தந்தை. கினானாக்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைஷி வம்சத்தை தேர்ந்தெடுக்கிறான். குறைஷி வம்சத்துடைய சிறப்பை பற்றி குர்ஆனில் ஒரு சூரத்தையே இறக்கி வைக்கிறான். அங்கே ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன போன விஷயத்துக்கு திரும்பி மேலுக்கு ரிட்டர்ன் போயிலும் குர்ஆனுடைய விளக்கம் எழுதி முடிவிக்க முடியாதாக இருந்தால் குர்ஆனில் செல்லப்பட்ட அந்த குறைஷி சூரத்து அதனுடைய விளக்கம் எந்த அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த குடும்பத்துடைய சிறப்பும் விளக்கமும் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த விஷயத்தை நான் திரும்பியும் விளங்கப்படுத்த போகிறல்ல. என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் நாங்கள் இதை கிளியராக சொல்லியிருக்கிறோம். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷ் வம்சத்தில் பல கபீலாக்கள் பல ஃபேமிலிகள் இருக்குது. இந்த குறைஷிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு ஹாஷிம் குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறான். பனு ஹாஷிம் பனு முத்தலிப் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஜகாத் அல்லாஹ் ஹராமாக்குறான். காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தோட ஜகாத் சேரப்படாது. ஜகாத் என்று சொல்லக்கூடிய எங்களை சொத்தில் இருக்கக்கூடிய அழுக்கென்று செல்லப்பட்டது. அந்த அழுக்கென்று செல்லப்பட்ட விஷயமே நாயகத்தோட சேரப்படாதாக இருந்தால் நாயகத்துடைய குடும்பத்துடைய சிறப்பும் அவர்களுடைய குடும்பத்துடைய பரிசுத்தமும் எந்த அளவுக்கு இருக்கும். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பனு ஹாஷிம் கோத்திரத்திலிருந்து நாயகம் கூறுகின்றார்கள், வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிம் கோத்திரத்திலிருந்து என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான். அப்போ உலகத்திலே சிறந்த குடும்பம் சிறந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸ் இப்படிப்பட்ட பல ஹதீஸ்கள் இருக்குது. பல வீதியில் பல ரூட்டுகளை ரிவாயத்து செய்யப்பட்ட ஹதீஸ். இது எல்லாத்திலிருந்தும் எங்களுக்கு விலை கிடைக்க முடியும். அப்போ அவர்களுடைய குடும்ப சிறப்பையும் எவ்வாறு செல்ல முடியும், அதுக்கும் எல்லை கிடையாது. இனி 2 ஆயத்தை மட்டும் நான் கூறிவிட்டு இந்த சிறியுரையை நான் முடிவிக்கின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெற்றோர்மார்களுடைய பரம்பரை எங்களுக்கு ஒரு பங்காக பிரிக்கலாம். தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன், நாயகமே தாங்கள் சுஜூது செய்யக்கூடிய பரம்பரையில் வந்தவர்கள். நாயகத்துடைய பரம்பரையில் யாரும் காஃபிரீங்கள் இல்லை. இன்றைக்கு நஊது பில்லாஹி மின்ஹா நாயகத்துடைய பெற்றோரை பற்றியே தவறாக பேசக்கூடியவர் இருக்கின்றார்கள். இதை பற்றியெல்லாம் பெரிய படினங்கள், பெரிய படிப்புகள், பெரிய பெரிய கிதாபுகள் எழுதிட்டு வஃபாத்தாகி போன பல இமாமிங்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு கட்டாயம் அதை பற்றி உள்ள விளக்கமான நிறைஞ்ச அதனுடைய விளக்கங்களை நாங்கள் கட்டாயம் படிக்கணும். இப்போ நாயகத்துடைய பரம்பரையில் ஒரு காஃபிரும் இல்லை. நாயகத்துடைய பரம்பரை அல்லாஹ் பரிசுத்தமான குடும்பத்தில் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், நாங்கள் நார்மலாக ஒரு நாட்டுக்கு ஒரு பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதாக இருந்தாலே அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்ப்போம் எப்படின்னு சொல்லி, இல்லாட்டி நாங்கள் கதை சொல்லுவோம் இப்படிப்பட்ட ஒரு ஆளுடைய மகான்னு சொல்லி. அப்படி நாங்கள் பேசுவதாக இருந்தால் எங்கள் உயிரிலும் மேலான சய்யிது ஸகலைன் எல்லா உலகங்களுடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அல்லாஹ் செலக்ட் பண்ணியிருப்பான். இதே எங்களுக்கு போதும். அவருடைய பெற்றோர்மார்களும் அவருடைய பரம்பரையும் சிறந்தவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு விளங்க இருக்கிறதுக்கு. அது மாதிரி நாயகத்துக்கு பிறகுள்ள குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நாயகத்துடைய இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை பரிசுத்தமாக வைக்கத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அது மட்டும் இல்லாமல் வேறொரு ஆயத்தில் கூறுகின்றான், நாயகமே நீங்க கேளுங்க, குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. எனக்கு என் குடும்பத்துக்கு நான் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டது, உஹதில் பட்ட கஷ்டம், இது எல்லாத்துக்கும் பகரம் நீங்கள் செய்யறதுக்கு விரும்புதா இருந்தால் நீங்கள் செய்யணும். அது இது கூலியாக நான் செஞ்சதுக்கெல்லாம் கூலியாக நீங்கள் எனக்கு ஒன்று மட்டும் செஞ்சு தந்தால் போதும். அது என் குடும்பத்தை நீங்கள் நேசிங்க. என் குடும்பத்தில் உள்ள கராபத்து அவர்களுடைய உள்ள நெருக்கமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகத்தை நேசித்து அவர்களுடைய நேசத்திலையும் அவர்களுடைய குடும்பத்தை நேசித்து அந்த நேசத்தில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தருவானாக. அவர்களுடைய குடும்பத்தோடு உள்ள நெருக்கத்தையும் அவருடைய குடும்பத்தை கைப்பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லுல் பைத்துடைய கைகளிலிருந்து அவர்களுக்கு சொந்தமான ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய கியாமத்தில் இருக்கக்கூடிய அந்த தடாகத்திலிருந்து தண்ணீரை பகிரக்கூடிய பாக்கியத்தை, தண்ணீரை குடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்து தருவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.